இதான் என்னோட மேரேஜ் ஆல்பம். கோமதி வசந்தகுமார். எங்கே நடந்துச்சுன்னா ரசிகா ரஞ்சன சபா திருச்சியில். வாங்க பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆகுது நானே பார்த்து என்னோடய மேரேஜ் ஆல்பம். இதான் நானும் என் ஹஸ்பண்டும். பலமாக போஸ் கொடுப்பாரு அவர். நான் தான் ஏதோ மாதிரி இருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து அம்மா வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விடுவாங்களே நைட்டில், அப்போதைக்கு எடுத்த ஃபோட்டோ. மை டேடி. என்னன்னே தெரில, இந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே என் ஃபேஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு வேளை பியூட்டி பார்லர் எதுவும் போயிட்டு வந்திருக்கணுமோ என்னமோ தெரில. இது நெக்ஸ்ட் டே மேரேஜ் போது மார்னிங். இது எங்கள் அத்தை. இது அவங்க தாய் மாமா, அவங்களுக்கு போட்டு இதெல்லாம் வச்சு விட்டாங்க. இதில் சார் தான் ஹீரோ மாதிரி இருப்பார், நான் தான் டொயின்னு இருக்கேன். சிசாந்து, உங்கள் ஐயா அழகா இருக்கா? இங்கே பாரு, அம்மா பாரு, அப்படியே அம்மாவை பாரு, அழுமூஞ்சியாக உட்காந்துருக்கேன். சார் தன்னை ஒரு ஹீரோவே நினச்சிக்கிட்டாரு. இங்கே பாருங்கள் எப்படி நடந்து வர்றாருன்னு. சும்மா எப்படி நடக்கிறாரு உங்கள் டேடி. இது வந்து காலில் ஏதோ வச்சு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அந்த இது மை டேடி, மை மம்மி. ஒரே அழுமூஞ்சி, ஒரே அழுகை தான் எல்லோரும். எங்கள் அம்மா பாருங்கள் எவ்வளோ அழுகன்னு. நெக்ஸ்ட்டு தாலி எடுத்து கொடுத்தாங்களா, சோழியை முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், மிஸ்ஸஸ் வசந்த் ஆயாச்சு, பொட்டெல்லாம் வச்சாச்சு. ஆனால் இந்த கண்ணில் தெப்ப மாட்டம் தண்ணி தேங்கியிருக்கு. இங்கே சிரிப்பு, இங்கே அழுக. ஆமாம், ஐயா தான் போட்டு வச்சு விடுது. இல்லை இங்கே எங்கே வேற பேரா? அது அரிசி போட்டு ஏதோ செய்வாங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே எல்லாம் கலைஞ்சிருச்சு. என் புருஷன் தான் எல்லாத்துலேயும் கெத்தாக இருக்காரு. நான் பாருங்க எப்படி இருக்கேன்னு. எப்பமா மானெல்லாம் பார்க்க போறீங்க? நாங்கெல்லாம் போகலை, அதெல்லாம் எடிட்டிங்க. இதை எடிட் பண்ணவே என் மூஞ்சியில் கொஞ்சம் எடிட் பண்ணியிருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். பியூட்டி பார்லரும் போகவே இல்லைடா, நான் போனதே கிடையாது இப்போ வரலையும். அது வேறு விஷயம். மேரேஜ்லாம் போகணுமா, நான்லாம் போகவே இல்லைப்பா. இது என்னோட சிஸ்டர், இது எங்கள் சித்தி, இது எங்கள் மம்மி, டேடி, சித்தப்பா, எங்கள் மாமா, அத்தை, மாமா, இது பெரியத்தை. இன்னும் மெயினான ஆள்லாம் இருக்காங்க, காட்டுறேன். இந்த ஃபோட்டோ தான் மெட்டி போடுறது, நாத்தனார் மெட்டி. இது எங்கள் மாமாவோட அக்கா, இது இன்னொரு அக்கா. நம்ம காலை பிடிச்சி மெட்டி போடுறது இதுதான். நான், எங்கள் வீட்டுக்கார், இது என் தங்கச்சி. குழந்தைய கூட நின்னாவே ஒரே குசி தான். ஒரே ஃபோட்டோ தான் மாற்றி மாற்றி இருக்கும். நான் போஸே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால் அப்படி இருக்கும். ஒரே ஃபோட்டோ தான். கேமராமேனே சொல்லிட்டு போயிட்டார், ஒரே போஸு தான் அந்த பொண்ணு கொடுக்குது, வேறு எதுக்கும் போஸே தரமாட்டேங்குதுன்ட்டாங்க. முடி வச்சு விட்டாங்களா சிசாந்து. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருந்தோம். பின்னாடி யாரோ ஒருத்தவங்களோட பேனா வந்து இந்த முடியில் ஒட்டிக்கிச்சு. என் முடி கம்மி தான், சும்மா அதில் முடி வச்சு விட்றது. பேனாவை மாட்டி விட்டுட்டாங்க இந்த முடியில். எனக்கு அது அந்த ஞாபகம் வந்துடுச்சு இதை பார்த்தோன்னே. உங்கள் டேடி. அவ்வளோதான், நிறைய இருக்குது ஃபோட்டோஸ். அதை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் கட் பண்ணிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு. இதான் எங்கள் மேரேஜ் ஆல்பம். நல்லா இருக்கா? இதுதான் ஃபைனல் முடிஞ்சிச்சு. நிறைய ஃபோட்டோ ஸ்கிப் பண்ணி விட்டோம்.